ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புறம் அலப்புறம் பாடிட்டோம், தலைப்புறம் அலப்புறம் கேளுடா. தேங்க்யூ. இதுதான் இந்த மொத்த வீடியோவோட கண்டென்ட்டுமே. ஆக்சுவலாக நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தன் அவனோட கவர் சாங்குக்கு ஏஐ யூஸ் பண்ணி மொத்த கவர் சாங்கையும் ரெடி பண்ணியிருக்கான். இப்போ ஒருத்தன் பாட்டு பண்ணுறான்னா அதுக்கு லிரிக் எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்புறம் மியூசிக் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அடுத்து பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பாட்டு ரெடி ஆகிறதுக்கு. ஆனால் ஒருத்தவன் ஒரு ஏஐ பாட் யூஸ் பண்ணி மொத்த கவர் சாங்கையும் ரெடி பண்ணியிருக்கான். இப்போ நம்மளுமே நிறைய ஏஐ பார்த்துருக்கோம். ஃபோட்டோ மார்க் பண்ணியிருக்கு, ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை மாற்றுறது, அப்புறம் வீடியோவோட பேக்ரவுண்ட் மாற்றுறது, வீடியோவை அனிமேட்டடாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறையா ஏஐ பார்த்துருக்கோம். ஆனால் முத ஒரு ஏஐ ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்குன்றது தான் பெரிய ஷாக்கிங்கான விஷயமே. ஒரு பாட்டு ரெடி ஆகிறது அவ்வளோ ஈஸியான மேட்டர் இல்லை. அந்த வீடியோவை பார்த்தோன்னே அந்த ஏஐ பாட்டை யூஸ் பண்ணி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், வருதா இல்லையா, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு நான் நேற்று நைட்டு ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஏஐ பாட்டை எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா இதை யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. suno.ai ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ண உடனே நிறைய கேட்டகரிஸ் காட்டும். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் பாட்டு போடுறது அப்படின்னு கேட்கும். கேட்டகரின்னு சொன்னோன்னே என்னென்னமோ ஞாபகம் வரும், இருந்தாலும் அது இல்லை, இது வேறு கேட்டகரி. அதில் மேக் அ சாங்குன்னு இருக்கும். அந்த மேக் அ சாங் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு செக்ஷனாக இருக்கும். லிரிக்ஸ் இருக்கும், அப்புறம் சாங் டைப் கேட்கும், எந்த ஸ்டைலில் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும், சாங்கோட டைட்டில் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் வரிசையாக கொடுத்துட்டு வந்தாலே போதும், உங்களோட பாட்டு ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் அந்த வெப்சைட்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பாட்டுக்கு ஒரு லிரிக்ஸ் கொடுக்கணும்ல, அந்த லிரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன்றதை சொல்கிறேன். அதுக்கு இந்த இங்கிலீஷ் கிராமர் இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த கர்மமுமே இல்லை. அதுதான் இதில் பெரிய விஷயமே. ஆக்சுவலாக இது எப்படி ரன் ஆகுதுன்னா, லிரிக்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ப்ராம்ப்டிங் கொடுக்குற மாதிரி தான், கொடுக்குற மாதிரி இல்லை, அது ஒரு ப்ராம்ப்டிங் தான். இப்போ நீங்கள் ஐ வாஸ் ஆங்கர் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிரிக் ஒரு 4 லைன் அதை ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஏஐ பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு நான் என்ன லிரிக்ஸ் எழுதுனேன்றதை சொல்கிறேன். ஐ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி தட் ஹாஸ் அ மிஸ்ட்ரி, லாட்ஸ் ஆஃப் ஃபக் அப், ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் டக் அப். இந்த மாதிரிலாம் நான் லிரிக்ஸ் எழுதி வச்சுருந்தேன். நான் இவ்வளோ மட்டமாக எழுதின லிரிக்ஸ்க்கு அவன் எந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கொடுத்துருக்கான்றதை நான் இப்போ போடுறேன் பாருங்க. வேற மாதிரி பண்ணியிருக்கான். I'm a hero but they try to make me a zero. On the twists always dragging me down. Tired of the bullshit, I'm breaking out. So fuck off, I'm done with your games. I'm carving my own path, I'm making my own name. No more bullshit, no more fucks to give. I'm taking charge, it's time for me to live. பயங்கரமா இருக்கா? ஒரு ஏஐயால எப்படி இவ்வளோ பண்ண முடியுது? 4 லைன் தான் நான் ப்ராம்ப்டிங்காக போட்டிருந்தேன். அதை வச்சு அவன் ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணது இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கு ஒரு வோக்கல் வாய்ஸ், அந்த வாய்ஸுமே சாதாரணமாக இல்லை, பயங்கரமாக இருக்குது. அது ஒரு ஒரு ரோபோட்டோட வாய்ஸான்னு கேட்டால் இல்லை, ஒரு ஹியூமன் பானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. வீடியோ முடிஞ்சிருச்சு, எலம் கெலம்பு ஃபுட்டேஜ் கிராஷ் ஆகிருச்சு. ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஃபுட்டேஜ் வந்து just went missing and we didn't know what to do.